ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவேப்பிலை பொடி தான் பார்க்க போகிறோம். உளுந்து வெள்ளையும் கருப்பும் கலந்து நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடலப்பருப்பும் தேவையான அளவுக்கு போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன், நல்லா பிளாக்காக. அப்போ தான் கொஞ்சம் மொறுமொறுப்பு வரும். அதுமாரி கால் டம்ளர் அரிசியும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன், நல்லா பொடிச்சு. அப்புறம் அதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் மிளகு, பூண்டு 5 பல் பூண்டும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாயும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் நான் தனியாக. அப்புறம் கருவேப்பிலை தேவையோ எவ்வளவோ நான் அந்த அளவுக்கு போட்டேன். ஆனால் நான் நிறைய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன், இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு. அதே மாதிரி ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக நான் பொடியை அரைச்சி எடுத்துட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பொடியை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தம்பிக்கு பாதாம் பால் போடலான்னு சொல்லிட்டு போட்டதுக்காக பால் ஒன்று எடுத்துருந்தேன். அதை கத்தனையை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரைச்சி அதில் ஊற்றினேன். அப்புறம் பாதாம் பவுடரும் அதில் எடுத்து போட்டு கொதிக்க வச்சு குட்டி டம்ளரில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். என்னோடய மதியம் லன்ச் வந்து வத்த குழம்பு, மாங்காய் பச்சடி, மாங்காய் வத்தல். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.